ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வைரமுத்து சிறுகதைகள் அப்படிங்கிற புக்கில் இருந்து நாம் ஒவ்வொரு சிறிய கதைகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 6வது சிறுகதை புத்தருக்கும் மடிசருக்கும். புத்தர் மீது கல்லறிவதென்று தீர்மானித்த பிறகு சங்கல்பம் தூங்கவில்லை. அலையடிக்கும் குளத்தில் சந்திர பிம்பத்தைப் போல அவன் மனது குழம்பியது. ஆனாலும் திடமாக முடிவெடுத்தான். வேறென்ன செய்வது? என் எதிர்ப்பை, கோபத்தை, ஏமாற்றத்தை நான் எப்படி காட்டுவது? சித்தார்த்தா, நீ புத்தனாவது உன் தனிப்பட்ட விருப்பம் அல்லது முட்டாள்தனம்? அதை ஏன் ஊர் ஊராக பரப்புகிறாய்? எங்கள் குடும்பத்தை ஏன் குலைத்தாய்? என் தந்தையின் தலை மழித்தாய். துவாராடை பூவனை வைத்தாய். நோயுற்ற மனைவி, மணமாகா மகள்கள், பொறுப்பற்ற நான், எல்லோரும் அழுதுருக எங்கள் வீட்டு வாசலுக்கே பிக்குவாய் வந்து பிச்சை கேட்டு நிற்கிறான் என் முன்னாள் தந்தை. அன்று நின்ற இடத்திலேயே உறைந்து கிடக்கிறது எங்கள் நிகழ்காலம். இது நியாயமில்லை கௌதமா. நீ துறவு கொண்டாய், கவலை இல்லை. உன் மனைவிக்கு ஒரு ராஜ்யமே இருக்கிறது. எங்களுக்கு என்ன இருக்கிறது? எங்கள் வழி என்னவென்று உனக்கு நான் உணர்த்த வேண்டாமா? எங்கள் வழியை உனக்கு உணர்த்த எனக்கு தெரிந்த ஒரே மொழி கல். இரு கருங்கள். கையடக்கமானது. கத்தி ஓரங்கள் கொண்டது. சொன்ன இலக்கை தாக்கி முடுக்கும் கைக்கணை இது. தப்பாது, எறிவேன். எங்கள் துயரத்தை அது சொல்லும். உன்னை காயப்படுத்துவதென்று என் நோக்கம், என் கண்ணீரை உணர்த்துவது. ஆடையில் கல்லை மறைத்து கொண்டான். புத்தர் எழுந்தருளியிருக்கும் ரோஹிணி நதிக்கரையின் நேக்குரோத வனம் தேடி நடந்தான் அந்த 22 வயது இளமுருடன். சாந்தத்தின் நித்தியத்தை சத்தியம் காவல் பூண்டிருந்தது நேக்குரோத வனத்தில். மந்த மாருதம் குலைந்து வீச, மரங்கள் பூத்தெளிக்க, நிசப்தத்தை கொத்துவிடாமல் பறவைகள் பண்ணிசைக்க, நிலவாய் மாறுவேடமிட்டு சூரிய கதிர்கள் சுகம் பொழிய, மூங்கில் மரங்களின் முறை தாழ்ந்த பந்தலின் கீழே கற்பீடம் ஒன்றில் பசுக்களை ஒத்த பேரிமைகள் கண்மூட வீற்றிருந்தார் பொன்முனிவர் புத்தபிரான். கருணையின் அருவிகளாய் ஒழுகி கிடந்தன அவர் தலையிலிருந்து இறங்கிய கருஞ்சடைகள். அவரது முக வசீகரத்தின் மோகனத்தை தொழில் மறந்து வேடிக்கை பார்த்தன கடந்து போகும் மேகங்கள். அவர் மீது விழுந்த பூ ஒன்றின் மகரந்த தாது அவரது பொன்னிறத்துக்கு வெட்கி தோல்வழியே அவசரமாய் வழிந்து வெளியேறியது. புத்த பிக்குகளும் பொதுமக்களின் இருவாளரும் புத்தரை வணங்கி நீர்கட்டும் கண்களோடு நிற்க, காசியபர், ஆனந்தர், சாரிபுத்திரர், மௌத்கல்யாணர், அனுருத்தர், சுபூதி, பூரணர், கார்த்தியானர், உபாலி, ராகுலர் ஆகிய சீடர் 11 பெருமாளின் காலடியில் தியான பெருவெளியில் திளைத்து நிற்க, கல்லறிய வந்தவன் கல்லின் ஓர கூர்மைகளை ஆட்காட்டி விரலால் சோதித்து கொண்டிருந்தான். தடித்த மௌனம், கண்மூடல், கவனக்குவிவு. இதுதான் தருணம். எடு. எடுத்தான் கல்லை. குறிபார். பார்த்தான் புத்தரை. எரிய போனான். புத்தர் கண்மலர்ந்தார். அவிழ்ந்த தாமரையின் மொக்குகள் சூரியனை உமிழ்ந்தன. ஒரு சொக்க தங்கத்தின் சோபிதம் பெற்றது நேக்குரோத வனம். ஞான விசாரம் ஆரம்பமாயிற்று. மூங்கில் மரத்தின் இலைகளும் தங்கள் அசைவை குறைத்து அரும்படும் பொருளுக்கு காது கொடுக்கத் தொடங்கின. உடல் வருத்தி தவமியற்றிய உத்தம, இப்போது ஏன் மெய்வருத்தம் கூடாதென்கிறீர்? முயலின் முதுகை தடவி கொடுப்பது போல் மொழியின் முதுகை தடவி கொண்டு பெருமான் வாய்மலர்ந்தார். மெய்வருத்தி தவம் செய்து பார்த்தேன். கற்களில் உறங்கினேன். சருகு புசித்தேன். ஓரிரு பொழுது பசுஞ்சாணம் உண்டிருக்கிறேன். தேகமிழைத்தேன். வயிறு தொட்டு பார்த்தபோது முதுகெலும்பு தட்டுப்பட்டது. ஆகினும் ஞானம் கைகூடவில்லை. முறுக்கி கட்டிய யாழ் நரம்பிலும் நாதமில்லை. தளரக் கட்டிய யாழ் நரம்பிலும் நாதமில்லை. அது மத்தமத்தில் இருக்கிறது, மெய்வருத்தத்தில் இல்லை. உடலை கொண்டுதான் ஞானம் உணரப்பட வேண்டும். உடல் என்பது உயிரின் வீடு. அதை ஏன் உள்ளிருந்தே உடைக்க வேண்டும்? ஐயனே, ஆசைகளை அழிக்காமல் ஞானத்தை எட்ட முடியாதா? சாத்தியமில்லை. ஆசையுள்ள மனதில் சத்தியம் தங்க முடியாது. தீப்பிடிக்கும் மரத்தில் பட்சிகள் தங்க முடியுமா? புத்தரின் கண்கள் மீண்டும் கவிழ்ந்தன. இதுதான் தருணம். எரி சங்கல்பா, எரி. புலி கண்களால் பழிப்பார்வை பார்த்தவன் மறைத்து வைத்த கல்லை வெளியே எடுத்து விட்டான். வெளியே வந்த கல்லை விசைப்படுத்த முனைந்தபோது சரீரபுத்திரரின் ஒரு கேள்வி அந்த சபையை திகைக்க வைத்தது. மனித புலன்களில் முதலில் காக்கப்பட வேண்டியது எது? இந்த வினாவுக்கான விடையை சாரிபுத்திரர் அறிவாரையினும் அறியா மக்களுக்கு அறியத்தரவே உணவுகிறார் என்று புரிந்து கொண்டார் புத்தர். போர்க்களத்தில் எதிரியின் நம்பிலிருந்து யானை தன் துதிக்கையை காத்து கொள்வது போல் ஒரு மனிதன் தன் நாவை காத்து வர வேண்டும்.
தலை காட்டிய பாம்பு மீண்டும் புற்றுக்குள் போய் ஒளிவது போல் மறுபடியும் ஆடைக்குள் ஒளிந்தது சங்கல்பனின் கல். இந்த உலகில் நிலையுள்ளது எது, நிலையற்றது எதுவென எமக்கு உணர்த்தியருள வேண்டும் போதிமாதவா. நிலையான பொருளென்று எதுவுமில்லை, எல்லாமே நிலையற்றவை. மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், இந்த பூமி, சந்திரன், சூரியன், பிற கோள்கள், உடுக்கள் எல்லாம் நிலையற்றவை. முன்னோர்கள் சொன்ன கந்தங்கள் என்னும் தாதுக்களின் சேர்க்கையால் உண்டானது இந்த பேரண்டம். சேர்ந்து இயங்கும் தன்மையுள்ள எதுவும் அழிந்தொழியும். எல்லாம் அழியுமெனில் ஏன் ஞானம் தேட வேண்டும்? எல்லாம் அழிந்தொழிந்த பின் நீண்டு நிலவும் இன்மையே ஞானம். இன்மையே ஞானமென்று தெளிந்தால் இருத்தல் துன்பமில்லை உனக்கு. நீங்கள் பிராமண துவேசியா? சூடான கேள்வியொன்று வந்து விழுந்தது. நானா? எல்லா உயிர்களுக்கும் விசுவாசி நான். நான் எனப்படுவதே தொடர்புக்கான குறியீட்டுச் சொல்லே தவிர என் சுயம் குறிப்பதாகாது. நான் துவேசி அல்ல, பிராமணனாக விரும்பும் பரதேசி. பிறப்பில் குலமில்லை, பிறந்த ஒவ்வொருவனும் பிராமணன் ஆகலாம். அப்படியாயின் யார் பிராமணன் போதிச்சத்துவ? ஊசி முனையில் கடுகு போல எவனொருவன் உலக இன்பத்தில் ஒட்டாமல் இருக்கிறானோ அவனே பிராமணன். அப்படியாயின் நீங்கள் பிராமணரா? ஒருவன் பிராமணனா இல்லையா என்பதை வாழும்போது முடிவு செய்ய வேண்டாம், இறந்த பிறகு முடிவு செய்யலாம். விற்றென்று காற்றை கிழித்து பறந்து கத்தி கருங்கல் புத்தரை நோக்கு வந்து கொண்டிருந்தது. அவரது நெற்றிக்கு வைக்கப்பட்ட குறி சற்றே தவறி புருவ பொட்டில் பட்டது. புருவம் கிழித்து தன் பயணத்தை முடித்து கொண்ட கல் பொலபொலவென்று வழியும் புத்தரின் உதிரத்தில் நனைந்து அவரது துவாராடையில் விழுந்தது தொப்பென்று. புன்னகை மாறாத புத்தர் பிரான் காயத்தை வலகரத்தில் அழித்து கொண்டே எரிந்தவர் எவராயினும் எக்கேடும் சூழற்க என்றார். புத்தரை கொல்ல முயற்சி. பொதுமக்கள் கலவரமடைய பிக்குகள் பதறியடித்து சீடர்கள் 11 மனித அரங்கட்டி நின்றார்கள் புத்தரை சுற்றி. புத்தரின் மடியில் கிடந்த கல் புத்தரின் குருதியில் நனைந்து மெல்ல மெல்ல ரசவாதம் கண்டது. கல்லின் கருவண்ண புள்ளிகளில் பொன் அணுக்கள் பூத்தன. சற்று நேரத்தில் மொத்த கருங்கல்லும் தங்கக்கட்டியாய் மாறி தகதகத்தது. கண்முன்னே நிகழும் அதிசயம் கண்டு சீடர்கள் திகைத்தார்கள். கருணை கடலே என்று கைத்தொழுது நின்றார்கள். சரீரபுத்திரர் தம் துவாராடை கிழித்து பச்சிலை வைத்து கட்டியதில் குருதிப்போக்கு குறைந்தது. அவர் கை காட்டியதில் சபையின் கலக்க குரலும் கலவரக் குரலும் நின்றன. இவன்தான் கல்லறிந்தவன். இரத்தத்தினூடே புத்தர் அவனை பார்த்து புன்னகை செய்தார். சங்கல்பன் உடல் நடுங்கியது. புத்தரின் கண்களை பார்த்த மாத்திரத்திலேயே கல்லறிந்த கைகள் பெருமானை குவித்து கும்பிட்டன. அந்த கண்களில் ஊறி வழியும் பேரன்பும் பொது மன்னிப்பு வழங்கிய புன்னகையும், நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் என்ற கேள்வி ஒழுகும் பார்வையும், உன் சினம் தணிந்ததா என்று வினவிய உடல்மொழியும் இதயத்தை கசக்கியதில் ஓவென்று கதறி எழுது வெட்டுண்ட வாழையாய் அவன் திருவடி சரிந்தான். சினத்தை மறந்து கொண்டு சீடர்கள் ஐயம் தீராமலேயே அவனை வைத்த கண் வாங்காது கண்காணித்தனர். அவன் யார், கல்லறிந்த காரணம் யாது என்பதை கண்கள் மூடி உய்த்துணர்ந்தார் கருணாமூர்த்தி. இவர் தந்தையின் துறவுக்கு நான் தான் காரணம் என்று தற்காலிகமாய் தன் வெறுப்பை காட்டியிருக்கிறார் இந்த நல்லிளைஞர் என்று சீடர்களுக்கும் உணர்த்தியவர் ராகுலா என்று கனிந்து விழித்தார். 10ஆம் சீடர் முன்வந்து வணங்கினார். அப்பா சங்கல்பா, இவன்தான் என் மைந்தர் என்று அறியப்பட்ட ராகுலன் எனக்கு பின் மன்னராக வேண்டியவர். இருவரும் துறவே பூண்டிருக்கிறார். துறவு என்பது ஒரு மனோநிலை, அது வாய்க்க வேண்டும், வாய்ப்பித்தல் அரிது. இல்லறந்தான் வாழ்வின் துன்பம் கண்டு அஞ்சுகிறான். இல்லறத்தான் வாழ்வின் துன்பம் கண்டு அஞ்சுகிறான். துறவியோ வாழ்வின் இன்பம் கண்டு அஞ்சுகிறான். உன் தந்தையும் இன்பம் கண்டு அஞ்சும் இயல்பினராய் இருக்கக்கூடும். இன்பமும் துன்பமும் உணர்வு நிலை சார்ந்தவை. மலைத்தேன் ஆற்று நீர் இரண்டில் எது இனியது? நீ தேன் என்பாய், நான் நீர் என்பேன். கொலை செய்து களவாடப்பட்ட பொருள் தேன். ஆற்று நீர் கள்ளப்பொருள் அன்று, பரிசுத்தமானது, அதுவே இனிது. இதை புரிந்து கொண்டவன் மனிதனாகிறான். மனிதரில் புனிதன் துறவியாகிறான். போதிசத்துவரின் பாதத்தில் தலை வைத்து அழுதான் சங்கல்பன். அவன் விம்மி கதறுகிறான் என்பதை எழுந்து எழுந்து தாழ்ந்த அவன் புறமுதுகு சொல்லியது. தன் மடியில் கல்லாய் விழுந்த தங்கக்கட்டியை அவன் கரங்களில் ஒப்படைத்தார் சாக்கிய குலத்திலகர். அவன் கரத்தை அடைந்த பிறகும் அது தங்கமாகவே மின்னிற்று. அது கண்டு மகிழ்ந்தார் புத்தர். மகனே, என்னை தொட்டதும் கல் தங்கமாயிற்று. ஏனென்றால் நான் புத்த நிலை அடைந்து விட்டேன். உன் கரத்திற்கு வந்த பிறகும் அது கல்லாய் மாறாமல் தங்கமாகவே மின்னுகிறது. ஏன் தெரியுமா? உன் மனமாசு கழிந்து நீயும் புத்தனாகிவிட்டாய். இது மீண்டும் கல்லாக மாறாத வரையில் நீயும் புத்தனாய் இருப்பாய். போய் வா. அவன் போய்விட்டான்.
ரோஹிணி நதிக்கரை பறவைகளெல்லாம் மகானைச் சுற்றி வலம் வந்து வாழ்த்தின. சூரிய கதிர் கருணாமூர்த்தியின் குருதி வழிந்த பீடத்தை கும்பிட்டது. பெருமானின் பெருமைகளை பாராட்டி கொண்டே ஊர் சுட்ட புறப்பட்டது காற்று. காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்கிறார்கள். எதை நோக்கி? மலைத்துளி மண்ணில் புதைகிறது, நதி கடலில் சென்று சேருகிறது. ஆனால் எங்கேதான் சென்று கழிகிறதோ காலம். காலம் என்று ஒன்று இல்லையோ? அதனால்தான் அது கழியுமிடம் அறியக்கூடவில்லையோ? சந்திர சூரிய சக்கரங்களை காலில் கட்டிக்கொண்டு உருண்டோடி விரைகிறது காலம் என்பது அருவத்திற்கு உருவம் கூட்டும் கவிகளின் கற்பனையோ? 10 ஆண்டுகளில் பல தேசங்களில் பௌத்த மதத்தை பரப்பிவிட்டார் புத்தர் பெருமான். மகதம், அங்கம், விதேகம், காசி, கோசலம், பாஞ்சாலம், குரு அவந்தி, காந்தாரம் என தேசங்கள் பல சுற்றி பௌத்தம் பரப்பி வைசாலி நோக்கி வந்து கொண்டிருந்தார் புத்தர் பிரான். பிக்குகளும் சீடர்களும் பின்தொடர்ந்தார்கள். வைசாலியின் புறநகரை ஒட்டிய கிராமம் ஒன்றை அவர் கடந்து கொண்டிருந்த போது திருடன் திருடன் என்று துரத்தும் ஒரு கூட்டத்தின் பெரும் குரல் கேட்டது. கையில் ஒரு மூட்டையோடு ஒரு அழுக்கு மனிதன் உயிரை கையில் பிடித்து ஓடி வந்து கொண்டிருந்தான். அவனை துரைத்து வரும் கூட்டத்தின் கரங்களில் களிகளும் ஆயுதங்களும் காணப்பட்டன. புத்தரும் அவரை பின்தொடர்ந்த சீடர்களும் பிக்குகளும் துரத்தும் கூட்டத்தின் ஆவேசத்தையும் துரத்தப்படுகிறவனின் உயிர் பயத்தையும் தூரத்திலிருந்தே கவனித்து விட்டார்கள். வெறிகொண்டோடி வந்தவன் புத்த பிக்குகளின் கூட்டத்தை ஊடுருத்து கடக்க முயன்றபோது தன் ஆடை கிழிசலில் தானே தடுக்கி கீழே விழுந்தான். புத்த பிக்குகள் தடுத்தும் ஓடி வந்த கூட்டம் அவனை ஓங்கி தாக்கியது. 1 மாதமாய் ஊருக்குள்ளே திருட்டு, இன்றுதான் அகப்பட்டான் திருட்டு பயல், அவனை அடித்தே கொன்று விடுங்கள். ஒரு முரட்டு குரலின் ஆணையை அமல்படுத்த கூட்டம் தயாரான போது, நிறுத்துங்கள், திருடனை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கையமர்த்தினார் புத்தர். பெருமானே, உங்களிடம் ஒப்படைத்தால் நீங்கள் மன்னித்து விடுவீர்கள், இவனை கொல்லாமல் விடக்கூடாது என்றது கூட்டத்தின் ஒரு குரல். திருடனும் மனிதன்தான், மனிதனை மனிதன் கொல்வதற்கு அதிகாரமில்லை என்ற புத்தர் கீழே கிடந்தவனை புரட்டி நிமர்த்தினார். தாடி மீசைக்குள் புதைந்து கிடந்த அவனது முகம், உடைந்த மண்டையின் இரத்தம் சடைமுடி தாண்டி புத்தர் கையில் பிசுபிசுத்தது. அவன் மூட்டையை சோதியுங்கள் என்றார் சீடர் ஆனந்தர். அழுக்கு துணிகளும் கந்தல்களும் பழம் போர்வையையும் தவிர மூட்டையில் ஏதுமில்லை. ஓங்கி உதறியதில் முழுக்கென்று வந்து விழுந்தது ஒரு தங்க கட்டி. புத்தர் திகைத்தார். தங்க கட்டியை உற்று பார்த்தார். பிறகு அவன் தாடி மீசைக்குள் பயணப்பட்டு மூலமுகம் கண்டார். அவன்தான், சங்கல்பனேதான். அது தன்மேல் கல்லாய் விழுந்தது மாறிய அதே தங்க கட்டிதான். இல்லை, இவன் திருடன் இல்லை. இவன் திருடனாக திரிந்து போயிருந்தால் தங்க கட்டி மீண்டும் கல்லாய் போயிருக்குமே. அவனை தாங்கி தன் மடியில் கிடத்தி கொண்டார். சங்கல்பா என்றார். அவன் கண் திறந்து கை குவித்தான். கூடி நின்ற கூட்டம் வேடிக்கை பார்த்தது. உங்களை சந்தித்த பிறகு நான் மாறவே இல்லை மாதவா. உங்கள் ஞாபகமாய் அதோ என்று தங்க கட்டியை கை காட்டினான். சற்றே சரிந்து தங்க கட்டியை புத்தர் எடுத்தார். அவரே எதிர்பார்க்கவில்லை, அது மீண்டும் கல்லாகிவிட்டது. சீடர்கள் திகைத்தார்கள். கூட்டம் மிரண்டது. தன் நெற்றியில் விரல் வைத்து அழுத்தியபடி கண் திறவாமல் புத்தர் சொன்னார், புத்தனாயிருந்த நான் இதோ இந்த கணத்தில் நிலைத்திருந்தேன். அவன் உண்மை நிலை தெளியும் முன்னே இவனை திருடன் என்று நினைத்து விட்டேன். அவனை ஒரு மனிதன் என்று மட்டும் கருதியிருந்தால் நான் புத்தனாகவே இருந்திருப்பேன். பாமர மக்களைப் போலவே இவனை திருடன் என்று எப்போது நான் அழைத்தேனோ அப்போதே என் புத்த நிலை இழந்து விட்டேன். அதனால்தான் தங்கக்கட்டி மீண்டும் கல்லாகிவிட்டது. கடைசி வரை தங்கமாகவே வைத்திருந்தானே, இவனே புத்தன். நான் இனிமேல்தான் மீண்டும் புத்தனாக வேண்டும். சங்கல்பனையும் அழைத்து கொண்டு சீடர்களோடு நடந்தார். இப்போது வைசாலி தொலைதூரத்தில் இருப்பதாகப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எந்த ஒரு நிலையிலையும் நம்ம ஏற்படுத்திக்கிட்ட நம்மளை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்ட முடிவை மாற்றிக்க கூடாது. அதே வழியில் நம்ம கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நாளைக்கு மீண்டும் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம். ஓகே, பாய்.